ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கோயில் தான். நம்மளோட முருகர் கோயில் தான். எங்கே அப்படின்னா பெங்களூரில் இருக்கிற ஆர்ஆர் நகர் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஸ்ரங்ககிரி முருகர் கோயில் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம முருகரை தான் எல்லாமே வித்தியாசமாக பார்த்துருப்போம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரமே முருகருடைய வடிவத்தில் அமைச்சிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோயில் வந்து ரீசெண்டாக தான் கட்டியிருக்காங்க. 2010 தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலை கட்டினது பார்த்தீங்கன்னா ஆர் அருணாச்சலம் அப்படின்றவங்க அப்ராக்சிமேட்டாக 2010 கட்டியிருக்கதா சொல்லியிருக்காங்க. 15 வருஷம் தான் ஆயிருக்கு அப்படின்னும் போது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜாக இருக்குது. கீழே வந்து விநாயகர் இருக்கார், ஒரு சிங்க வாகனத்து மேலே அமர்ந்திருக்க மாதிரி இருக்காங்க. அதுக்கு மேலே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிவனோட சன்னதியை பார்க்குற மாதிரி இருக்கும். இது சிவனுடைய அந்த அமைப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு புற்று அமைப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனுடைய சுவர் எல்லாமே அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. உள்ளே போய் நம்ம சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே அவருடைய சூளம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வடிவமைப்பில் அமைச்சிருக்காங்க. அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த அந்த புற்று ஒரு ஒரு புற்று பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும், மேலே மேலே கீழே அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? ரொம்ப இயற்கையாக தத்ரூபமாக அப்படியே வடிவமைச்சிருந்தாங்க. அது அந்த சூரிய வெளிச்சத்தில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருந்தது. அடுத்ததாக மேலே போகும்போது அந்த முருகருடைய முகம் இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும். அந்த முருகருடைய சன்னதிக்கு தான் நம்ம போக போகிறோம். கீழேருந்து நம்ம போகும்போதே அந்த மயில்கள் எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்மளை வரவேற்கிற மாதிரி இருந்தது. நம்ம கீழேருந்து மேலே வரும்போது ஒரு 500 படிக்கட்டு தான் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. ஏறுறதுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. ஏன்னா அங்கேருங்க நம்ம சாமியை கும்பிட்டு வர மாதிரி இருக்கு இல்லையா? கீழே விநாயகர், மேலே சிவலிங்கம், அதுக்கடுத்தது இங்கே. அதனால் பிரேக் எடுத்து இது பண்ணுறதுனால அந்தளவுக்கு கஷ்டம் இல்லை. மேலே வரும்போது ஒரு வாசகம் இருந்தது. என்ன அப்படின்னா, பக்தியால் மட்டுமே கடவுளை தரிசிக்க முடியும், பணத்தால் அல்ல அப்படின்னு இருந்தது. அது ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ மேக்ஸிமம் எல்லா கோயில்லையும் பணம் இருந்ததுன்னா போதும், சாமியை கிட்ட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கடவுளை நம்ம மனசார ஒரு நிமிஷம் கும்பிட்டாலே போதும்னு இருக்கும். இங்கே கருவறையில் முருகர் பார்த்திங்கன்னா 6 முகங்களை கொண்ட சண்முகராக காட்சி அளிக்கிறாங்க. அவ்வளோ அழகாக இருந்திருந்தார். அந்த இடமும் ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த முருகருடைய முகம், அதாவது கோபுரம் 66 அடி கொண்டதாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது 4 இல்லை 3 முகம் மட்டும்தான் நம்ம பார்க்கும்போது தெரியும். அந்த மேலே கிரீடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேல் அழகாக இருக்குது. அந்த முருகருடைய முகம் அவ்வளோ அழகாக இருந்தது. முருகர்னாலே அழகு தானே. அந்த முருகரை பிரம்மாண்டமாக பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கார். அந்த முருகருடைய மேலே வந்து அந்த கிரீடம் மாதிரி இருக்கு இல்லையா? அது வந்து கிறிஸ்டல் லைட்டால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அது வந்து நைட்டில் அழகாக லைட்டிங் வெளிச்சத்தோடு இன்னும் அழகாகவே காட்சியளிக்கும். முருகருடைய சன்னதிக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன மண்டபமும் இருக்குது. பக்கத்தில் ஏதாவது கல்யாணம் அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்க போல் இருக்குது. இங்கேருந்து நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த கோயிலில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.